வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வாழைத்தண்டு வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா ஒரு சின்ன சைஸ் வாழைத்தண்டாக எடுத்து இந்த மாதிரி பட்டையை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற தண்டு தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இந்த 2 லேயர் பட்டையை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டையை நீக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்டை எடுத்துகிட்டு லைட்டாக தோல் மேலே சீவிட்டு ரவுண்டாக போட்டு கட் பண்ணிடணும். அதில் இருக்க நாரை எப்படி எடுக்கிறதும் நான் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பட்டையை நீக்கிட்டு அது தண்டை எடுத்துருவோம். இந்த மாதிரி தான் அந்த பட்டையை நீக்கணும். ஒரு கத்தி இருந்துச்சுன்னா அந்த கத்தியால் ஒரு கீறிட்டு இந்த மாதிரி பொளந்தோம்னா தண்டு தனியாக வந்துடும், பட்டை தனியாக வந்துடும். இந்த வாழைத்தண்டு எப்பயுமே ஒரு சில தண்டு நார் நிறைய இருக்கும், ஒரு சில தண்டு பஞ்சு மாதிரி இருக்கும், நாரே இருக்காது. இந்த தண்டு நம்ம மற்ற காய் மாதிரி கட் பண்ணி அப்படியே போட்டுற முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணி அதில் இருக்க நாரை கையால் சுற்றி எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ரவுண்டாக கட் பண்ண ஸ்லைசஸை நம்ம பொடியாக கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை தான் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி அந்த நாரை எடுக்கணும். வாழைத்தண்டை எப்பயுமே நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு அதை முக்கி வச்சிடணும். அப்போ தான் கருப்பாகாது. அந்த நார் எப்படி இருக்கும் நம்ம சுற்றி எடுத்தோம்னான்றதை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம தேவையான சைஸ், அதாவது மெலிசாக வேணுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் மொத்தமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தடியாக போட்டுக்கலாம் ஸ்லைஸு. நம்ம அந்த வாழைத்தண்டை கட் பண்ணும்போது நார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை அப்படியே சுற்றி கையால் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போடணும். அவ்வளோதாங்க. வாழைத்தண்டு கட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ண வாழைத்தண்டை நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த தண்ணி கூட மோர் வேணுன்னா சேர்த்துக்கலாம். அதுவும் கருப்பாகாமல் வாழைத்தண்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ஆனால் இன்றைக்கி மோர் சேர்க்கலை. ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சூடு ஏறட்டும். நம்ம பொதுவாகவே வாழைத்தண்டு நீர் சத்து உள்ளதால் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இதை சாப்பிட்லாம். இப்போ கடாய் சூடு ஏறிடுச்சு. நம்ம பொரியலுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொரியலுக்கு தேவையான தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். சின்ன கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுடுறேன். நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை நான் ஒரு 3 மிளகாவை நல்லா 3-4 கிள்ளி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பயிறு, 1/2 ஸ்பூன் தாளிப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுபடட்டோன்ட்டு வதக்கி விட்டுருவோம். இது வதங்கட்டும் நல்லா. வாழைத்தண்டில் நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி மோர் குழம்புக்கு வாழைத்தண்டு போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு சிலர் இப்போ நான் சொன்ன மாதிரி கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க வாழைத்தண்டை பொடியாக கட் பண்ணி அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை ஜூஸாக அப்படியே மாதத்தில் 1 தடவை இல்லை 2 தடவை சாப்பிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், வறுபட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுருவோம். வாழைத்தண்டை நல்லா பொடியாக அந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். வாழைத்தண்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வாழைத்தண்டு தானே தண்ணி விடும் அதில். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்குது வாழைத்தண்டு. இந்த மாதிரி நல்லா போட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுடுங்க. அனல்லாம் ரொம்ப வைக்க தேவையில்லை வாழைத்தண்டுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு மஞ்சள் தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். அதனுடைய ஒரிஜினல் கலர்லேயே அந்த பொரியல் இருக்கும். மஞ்சள் தூள் போட்டோம்னா கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டேன்.
இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லையே இருக்கட்டும். இந்த தண்ணி அது விட்ட தண்ணியெல்லாம் திருப்பி அதே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன். இதில் பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா அந்த வாசம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா வாழைத்தண்டு பொரியல். அந்த தண்டுலேருந்து வந்த தண்ணியெல்லாம் இப்போ திரும்ப அப்சர்வ் ஆகிட்டு நல்லா வாழைத்தண்டு குக் ஆகிடும். நல்லா இப்போ ஃபுல்லாக வெந்த உடனே நம்ம ஃபைனலாக என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வாழைத்தண்டு பொரியலில் நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா போடணுன்னா கூட போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். வாழைத்தண்டு நல்லா அந்த தண்ணியிலே வெந்துடுச்சு. இப்போ தண்ணி பாருங்கள் சுத்தமாக இல்லை. நல்லா வெந்துட்ட உடனே அந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாழைத்தண்டு பொரியலை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.